கடலூரில் ஏடிஎம் இயந்திரங்களில் அலுமினிய தகடுகளை சொருகி நூதன முறையில் வாடிக்கையாளர்களின் பணத்தை கொள்ளையடித்து வந்த வடமாநில இளைஞர்கள் இருவர் போலீசில் சிக்கினர். கள்ளச்சாவி மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை திறந்து பலே வேலையை அரங்கேற்றி வந்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஏடிஎம் இயந்திரங்களில் அலுமினிய தகடுகளை சொருகி நூதன கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வடமாநில இளைஞர்கள் வங்கி அதிகாரிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளனர். கள்ளச்சாவி தயாரித்து வாடிக்கையாளரின் பணத்தை கட்டுக்கட்டாக களவாடி மெர்சலாக்கியுள்ளனர். கான்பூரில் இருந்து வந்து கடலூரில் கைவரிசை காட்டியவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் செம்மண்டலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகே SBI வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த மையத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் தகடு ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதாக ஏடிஎம் இயந்திரங்களை மும்பையில் உள்ள வங்கியின் தலைமையகத்திலிருந்து கண்காணித்த அதிகாரிகள் கடலூரில் உள்ள வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் உடனே சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையத்திற்கு விரைந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த வடமாநில இளைஞர்கள் இருவரை உள்ளூர் மக்கள் உதவியுடன் பிடித்து கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உடனே அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்டவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரைச் சேர்ந்த சிவ்பரன் சிங், அவினேஷ் என்பதும் இருவரும் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்கும் இடத்தில் அலுமினிய தகட்டை பொருத்தி நூதன முறையில் பணத்தை திருடி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் உள்பக்கமாக அலுமினிய தகடுகளை வைப்பதால் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டை சொருகி பணம் எடுக்க முயன்றால் பணம் ஏதும் வெளியே வராது. ஆனால் பணம் எடுத்ததற்கான குறுந்தகவல் மட்டும் செல்போனுக்கு வரும். காரணம், அந்த அலுமினிய தகடு மூலம் பணம் தடுக்கப்பட்டு எந்திரத்திற்கு உள்ளேயே விழுந்துவிடும். அதன் பிறகு இவர்கள் கள்ளச்சாவி மூலம் அந்த இயந்திரத்தை திறந்து அதனுள் கிடக்கும் ரூபாய் நோட்டுகளை கொள்ளையடிக்கின்றனர். இந்த நூதன திருட்டு வங்கி அதிகாரிகளை மட்டுமல்லாது காவல்துறையினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பிடிபட்ட 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கள்ளச்சாவி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. பொதுமக்கள் ஏடிஎம்ல எடுக்கிறாங்க, அவங்க பணம் வராமல் போச்சுன்னா உடனடியாக அந்த கன்சர்ன் வங்கிக்கு தகவல் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி பணம் வரலாம் அப்படின்றது உடனே அவங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் மூலம் உடனடியாக அதை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் வரலன்ட்டு அப்படி ஏமாந்துட்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த 2 கிரிமினல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி அவங்க வெயிட் பண்ணி பணம் வரலன்ன உடனே அவங்க போன உடனே போய் அந்த அமௌண்ட்டை இந்த போர்டை கலட்டி எடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணும். அது சம்மந்தமாக நாங்கள் பேங்க்குக்கு லெட்டர் எழுதுறோம். சிவ்பரன் சிங், அவினேஷ் இருவரும் தமிழகத்தில் வேறு எங்கெல்லாம் இதுபோன்று ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இவர்கள் இருவர் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தார்களா, இல்லை வேறு யாரேனும் உடந்தையாக இருக்கிறார்களா என விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் மேலும் பலர் சிக்கலாம் என கடலூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.